இந்த ஆர்டர் ஒரு அழகான ஆர்டரு. ஒரு அண்ணன் அவங்க கேர்ள் ஃப்ரெண்ட்காக முழுக்க முழுக்க அவங்களே ஃபுல்லாக ப்ரிப்பேர் பண்ணி கஸ்டமைஸ் பண்ணது. நல்ல ஒரு கிளாரிட்டியோடு வந்திருந்தாங்க இவங்க. எப்படின்னா எந்த சார்ம் வேணும், எந்த கலரில் வந்து பீட்ஸ் வேணும், எந்த இடத்துல என்ன ப்ளேஸ்மெண்ட் பண்ணணும் எல்லாமே கேட்டாங்க. என்னென்ன வேரியன்ட்ஸ் இருக்குது அப்படின்னாங்க. முதல்ல நம்ம செயின் வேரியன்ட், பீட்ஸ் என்னென்ன கலரில் இருக்குது, சார்ம்ஸ் எல்லாமே நான் ஷேர் பண்ணேன். அப்புறம் அவங்க பார்த்துட்டு சூஸ் பண்ணாங்க. இவங்க நம்மள்ட்ட 2 பிரேஸ்லெட் வந்து கஸ்டமைஸ் பண்ணாங்க. ஒன்று வந்து பீட் பிரேஸ்லெட்டு, அது வந்து பர்பிள் கலரில் கஸ்டமைஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறமா வந்து ஒரு செயின் பிரேஸ்லெட் அவங்க கஸ்டமைஸ் பண்ணாங்க. இந்த பீட் பிரேஸ்லெட்டில் பார்த்திங்கன்னா அவங்களோட கேர்ள் ஃப்ரெண்ட் நேம் வரணும், அதுவுமே வந்து அவங்க வந்து ஷார்ட்டாக எப்படி கூப்பிடுவாங்களோ அந்த மாதிரி வரணும் அப்படி சொல்லி கஸ்டமைஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த நேமுக்கு பக்கத்தில் என்ன வந்து வரணும், லைக் எந்த எலமெண்ட் வரணும், இந்த மாதிரி சொல்லி இந்த மாதிரி பண்ணுங்கள் அப்படி சொல்லி கஸ்டமைஸ் பண்ணிட்டாங்க. அதாவது அவங்களோட பர்த்டேக்கு ப்ரியராக கொடுக்கணும். அப்படி என்னென்னா அவங்க இன்னொன்று சொல்லியிருந்தாங்க. இவங்க ஃபஸ்ட்டு நம்மள்ட்ட வந்து பேசும்போது, சிஸ்டர் இந்த மாதிரி எனக்கு இந்த மாதிரி ஹேம்பர் மாதிரி வேணும், இந்த மாதிரி நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணுவீங்களா அப்படின்னாங்க. இதில் ஷாக்கே என்னென்னா, நான் அப்கமிங் டேஸில் வந்து ஃபுல்லாக ஹேண்ட்மேடாக எல்லா மெட்டீரியல்ஸும் வச்சு, எல்லா ஜுவல்ஸும் வச்சு ஹேம்பர் பண்ணணும்னு நினச்சிட்டே இருந்தேன். அதே மாதிரி அவங்க வந்து கேட்டோன்னே எனக்கு செம ஷாக்கு. அதே மாதிரி ஹாப்பியாக இருந்துச்சு. கண்டிப்பாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்னென்ன வேணும் அப்படின்னு கேட்டேன். அவங்க இந்த மாதிரி 2 பிரேஸ்லெட் சொன்னாங்க. அப்புறம் வந்து வேறு என்ன சிஸ்டர் உங்களால் பண்ண முடியும்னாங்க. நான் வந்து ஸ்க்ரன்ச்சி பண்ணலாம் அப்படி சொன்னேன். அதில் வந்து ஒரு ஸ்க்ரன்ச்சி செலக்ட் பண்ணாங்க. அப்புறம் வந்து இயரிங்ஸ் வந்து ஹேண்ட்மேடாக நம்ம சில்க் த்ரெட்டில் பண்ணலாம், இல்லை இந்த வேறு மாடலில் கூட பண்ணலாம் அப்படின்னு அவங்க சில்க் த்ரெட்லேயே வந்து இந்த கலர் வேணும் அப்படின்னு அவங்க சூஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறமா வந்து ஒரு சாக்லேட் முடிஞ்சால் வைங்க சிஸ்டர், அவளுக்கு அதுவும் 5 ஸ்டார் முடிஞ்சால் வைங்க, அவளுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னாங்க க்யூட்டில். சரின்ட்டு நானும் நம்ம கஸ்டமர் கேட்டாங்க எப்படி வைக்காமன்ட்டு நான் 5 ஸ்டார் வந்து வாங்கி வச்சேன். அதுக்கப்புறமா நம்ம கஸ்டமரோட கேர்ள் ஃப்ரெண்டோட பர்த்டே இன்னும் கலர்ஃபுல்லாக ஆக்கிற விதமாக நான் ஒரு சின்ன இயரிங் வந்து கிஃப்டாக வச்சுருந்தேன். ஸோ இதெல்லாமே அவங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் என்னோடய சைட்லேருந்து ஹாப்பி பர்த்டே அஞ்சு. ஸ்டே பிளெஸ்ட்.